லிபியாவின் இடைக்கால அரசு அதிகாரிகள் தகவல் தருகையில் முன்னாள் தலைவர் முகம்மது கடாஃபி தாக்குதலில் ஏற்பட்ட காயங்கள் காரணமாக மரணமடைந்துள்ளார் என்று தெரிவித்துள்ளனர். ஆனால் இந்த தகவல் உத்தியோகபூர்வமாக ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை. தேசிய இடைக்கால மன்றத்தின் தலைவர் ஜலீல் நாட்டு மக்களுக்கு விரைவில் உரை நிகழ்த்தவிருக்கிறார். சிர்டே நகரின் மத்தியில் புதிய லிபிய தேசிய கொடி பறக்கவிடப்பட்டுள்ளது. 42 வருட காலம் அதிகாரத்தில் இருந்த கர்னல் கடாஃபி பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார். அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்று சர்வதேச குற்ற விசாரணை நீதிமன்றம் பிடியாணை விடுத்துள்ளது. AFP செய்தி ஸ்தாபனம் விடுத்த அறிக்கையில் சிர்டே நகரில் கர்னல் கடாஃபி கைது செய்யப்பட்டார் என்று அறிவித்துள்ளது. ராணுவ வீரர் ஒருவர் தகவல் தருகையில் கர்னல் கடாஃபியை தாமே கைது செய்ததாக தெரிவித்து தம்மீது துப்பாக்கி தாக்குதலை நடத்த வேண்டாம் என்று கர்னல் கடாஃபி கூறியதாக தெரிவித்தார். நகரத்தில் உள்ள மோட்டார் வாகனங்கள், துறைமுகத்தில் உள்ள கப்பல்கள் என்பன ஒலி எழுப்பியுள்ளன. ட்ரிபோலியில் இருந்து 360 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சிர்டே நகர ராணுவ தளபதிகள் கருத்து வெளியிடுகையில் தங்களது நகரம் விடுக்கப்பட்டுள்ளது என்று கூறினார்கள். கர்னல் கடாஃபியின் பிறந்த இடமான சிர்டேயை இடைக்கால ராணுவத்தினர் தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்ததாக அறிவிக்கப்படுகிறது. நாட்டின் விமான போக்குவரத்து வரலாற்றில் புதிய சகாப்தம் ஆரம்பிப்பதை குறிக்கும் வகையில் விமான போக்குவரத்து பயிற்சி நிலையமான பியசன புகுணு பியச என்ற நிலையம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிலையம் திறந்து வைக்கப்பட்டதற்கான பிரதான காரணம் விமானிகளின் பயிற்சிக்கு கேந்திர ஸ்தானமாக இருப்பதும் விமான போக்குவரத்து சம்பந்தமான அறிவை வழங்கும் நிலையமாக இருப்பதுமாகும். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று இந்த நிலையத்தை திறந்து வைத்தார். A320 ரக விமானத்தின் மாதிரி இங்கு அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையத்தில் இதன் மூலம் முதலாவது பயணத்தை ஜனாதிபதி ஆரம்பித்து வைத்தார். இலங்கை விமான போக்குவரத்து நிறுவனத்தினதும் நெதர்லாந்தின் சிம் நிலையத்தினதும் திட்டமான இந்த நிலையம் உள்ளூர் மற்றும் சர்வதேச விமான பயிற்சியை வழங்கவிருக்கிறது. ஆரம்ப நிகழ்ச்சியில் ஜனாதிபதி உரை நிகழ்த்துகையில் பொருளாதார அபிவிருத்தி வழிமுறைகள் சம்பந்தப்பட்ட மட்டில் ஏனைய நாடுகளுடன் போட்டியிடுவதற்கு இலங்கையும் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டிருக்க வேண்டும் என கூறினார். கேந்திரஸ்தான බවට පත් කරන වැඩපිළිවෙලදී අපි අනාගතයක් ගැන හිතලා අපි අවුරුදු 2020 දී කොහොමද අපි රට තියෙන්න ඕන, අපේ ගුවන් සමාගම තියෙන්න ඕන කොතනද, ඒ ඉලක්කය කරා තමයි ஜனாதிபதி அங்கு தொடர்ந்தும் உரையாற்றுகையில் நாம் பொருளாதார கேந்திர நிலையமாக நாட்டை தரம் உயர்த்துவதற்கான வேலை திட்டத்தில் மேலும் 10 வருட கால பகுதியில் எவ்வாறு எமது நாடு இருக்க வேண்டும் என்பது குறித்தும் எமது விமான நிறுவனம் எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்ற இலக்கை நோக்கி செயற்பட வேண்டும். இதற்கான அடிப்படை இருக்க வேண்டும். இந்த கல்வி நிலையம் எமது பயணத்திற்கு பாரிய வழிகாட்டலாக அமையும் என்று குறிப்பிட்டார். நாட்டின் விமானிகள் இதுவரை சிங்கப்பூர் பயிற்சி நிலையத்தையே பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்தனர். இலங்கை விமான போக்குவரத்து நிறுவனத்தின் தலைவர் நிஷாந்த விக்ரமசிங்க தகவல் தருகையில் தற்போது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை காரணமாக இலங்கை பெருமளவு வெளிநாட்டு நாணய மாற்றை சம்பாதிக்கும் என்று கூறினார். இதன் மூலம் பெருமளவு நாணய மாற்றை சேமிக்க முடியும். விமான போக்குவரத்து சேவைகள் அமைச்சர் பிரியங்கர ஜெரட்ன அங்கு உரை நிகழ்த்துகையில் மத்தள விமான நிலையத்தில் மற்றொரு விமானிகள் பயிற்சி நிலையம் ஆரம்பிக்கப்படும் என்று கூறினார். பயிற்சி நிலைய திறப்பு விழாவை குறிக்கும் வகையில் சான்றிதழ்களும் விசேட விருதுகளும் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டன. பாராளுமன்ற உறுப்பினர் அருந்திக பெர்னாண்டோ மற்றும் நெதர்லாந்தின் பதில் தூதுவர் பாஸ்வான் நூர்தீன் உட்பட கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஜனநாயக மக்கள் முன்னணியின் சார்பில் கொழும்பு மாநகர சபைக்கு போட்டியிட்ட வேட்பாளர்கள் சிலர் அந்த கட்சியிலிருந்து விலகியுள்ளனர். கட்சியின் தலைவர் மனோ கணேசன் தனதும் ஏனைய வேட்பாளர்கள் சிலரதும் விருப்பு வாக்குகளை களவாடியதாக மாநகர சபை வேட்பாளர் பிரதீப் சால்ஸ் குற்றம் சாட்டியுள்ளார்.
මෙතන මහා හොරකමක් ගිහිල්ලා තියෙනවා. උතුරු කොළඹ මනාප ඡන්ද 10000කට කිට්ටු ප්‍රමාණයක් අපේ පක්ෂය ජයග්‍රහණය කළා තියෙනවා. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இது தொடர்பான தகவல்களை வெளியிட்டார். தமது விருப்பு வாக்குகளை வேறொரு நபருக்கு வஞ்சமாக வழங்காதிருந்தால் மீண்டும் விருப்பு வாக்குகளை எண்ணுமாறு பிரதீப் சார்ல்ஸ் சவால் விட்டுள்ளார். තරඟ කරපු නැති කෙනෙක් උඩින් ඉන්නවා. මිනිස්සුන්ගේ ගෙවල් වලට ගිහලා මහා ජනතාවත් එක්ක කතා කරලා කරපු අපි ඒගොල්ලන්ට පල්ලෙන් ඉන්නවා කියනකොට තව ගොඩක් සන්තෝෂයි. එක්කෙනෙක් එක පුද්ගලයෙකුට නැද්ද මනාප 100ක් ගන්න තරම් ටැලන්ට් එක? එහෙමනම් ඡන්දාපේක්ෂකයෝ කියලා මොකටද ඉදිරිපත් කරේ? එතුමා අද යනවා විපක්ෂයෙන් එක්සත් ජාතික පක්ෂයෙන් മന്ത്രി ධූරයක් ඉල්ලගෙන. එතුමාගේ මල්ලිත් එතුමා ඇරලා ගියේ මෙන්න මේ හේතු නිසා කියන දේ මම පැහැදිලිවම මහා ජනතාවට ප්‍රකාශ කරන්න කැමතියි. ආයිත් නගර සභා ඡන්දේ தொடரும் செய்திகள். மருந்து பொருட்கள் உற்பத்திக்கான தனியான வலயம் ஒன்று ஏற்படுத்தப்பட உள்ளது. குருநாகல் மாவட்டத்தில் இந்த வலயம் ஏற்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அமைச்சர் கெஹிலி ரம்புக்வெல்ல தெரிவித்தார். உள்நாட்டில் மருந்து உற்பத்தியை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் குருநாகல் மாவட்டத்தில் 48 ஏக்கர் நிலத்தில் விசேட தொழில்நுட்ப வலயம் ஒன்று ஏற்படுத்தப்பட உள்ளது. 10க்கும் மேற்பட்ட மருந்து உற்பத்தி வலயங்கள் முதலீடு மேற்கொள்வதற்கு ஏற்படுத்தப்பட உள்ளன. இங்கு உற்பத்தி செய்யப்படும் மருந்து பொருட்களை மீள்கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அரசின் இந்த செயல்பாடானது முதலீட்டாளர்களை ஊக்குவிப்பதுடன் அங்கு தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கு உந்து சக்தியாக அமையும் என அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. කිරීමට සාල රුකුලක් වේ කියලා රජය බලාපොරොත්තු වෙනවා. அறிவினை அடிப்படையாக கொண்ட கல்வி முறைமை ஒன்றை பாடசாலைகளில் கட்டியெழுப்புவதற்கு திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. 2012-2016 ஆண்டு வரையான காலப்பகுதியில் இந்த செயல் திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இதற்காக உலக வங்கியின் சர்வதேச அபிவிருத்தி நிறுவனத்தின் மூலம் $100 மில்லியன் கடனாக பெற்றுக் கொள்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. ஜனாதிபதியினால் இதற்கான பிரேரணை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. கல்வித்துறையினை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. முரண்பாடுகளை குறைப்பதன் மூலம் அறிவின் அடிப்படையாக கொண்ட கல்வி முறைமை ஒன்றை அறிமுகப்படுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். இதற்காக 4000 ஆரம்ப பாடசாலைகளும் 1000 இரண்டாம் நிலை பாடசாலைகளும் ஏற்படுத்தப்பட உள்ளன. அடுத்த வருடம் 320 இரண்டாம் நிலை பாடசாலைகளையும் 1200 ஆரம்ப பாடசாலைகளையும் அபிவிருத்தி செய்வதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது. கிராமப்புறங்களின் போக்குவரத்து மேலும் அபிவிருத்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 210 கிராமிய பாலங்களை நிர்மாணிப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இது தொடர்பாக அறிவிக்கப்பட்டது. முழு இலங்கையை உள்ளடக்கும் விதத்தில் 6 மீட்டர் முதல் 30 மீட்டர் நீளமான 210 உருக்கு பாலங்களை நிர்மாணிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதற்கான ஒப்பந்தங்களில் கைச்சாத்திடுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. மாவட்ட செயலாளர்களின் அதிகாரங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. மாவட்ட செயலாளர்களை அமைச்சுக்களின் மேலதிக செயலாளர்களாக நியமிப்பதற்கும் தேவை கருதி செயலாளர்களின் அதிகாரத்தை அவர்களுக்கு வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செயலாளர்களுக்கு தற்போதைய பதவியுடன் மாவட்ட செயலாளர் என்ற பதவி பெயரினையும் பயன்படுத்துவதற்கு உரிய வகையில் சட்டங்களில் திருத்தங்களை மேற்கொள்ள அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடான மாலி குடியரசுடன் ராஜேந்திர தொடர்புகளை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 54 ஆப்பிரிக்க நாடுகளில் 32 நாடுகளுடன் இலங்கை தற்போது ராஜேந்திர தொடர்புகளை பேணி வருகின்றது. 1,40,000 விசநாய் தடுப்பு ஊசிகளை கொள்வனவு செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மன் நிறுவனம் ஒன்றிடமிருந்து இவை கொள்வனவு செய்யப்பட உள்ளன. மாத்தளை நகர மேயர் ஹில்மி கரீம் உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் இன்று தமது பணிகளை ஆரம்பித்தனர். தேசிய கொடி ஏற்றப்பட்டு சர்வமத அனுஷ்டானங்கள் இடம்பெற்றதன் பின்னர் இன்று முதல் மாநகர சபையின் நடவடிக்கைகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. மஹிந்த சிந்தனையின் கீழ் வளமான கிராமம் சுபிச்சமான நகரம் என்ற துணைப்பொருளின் கீழ் மாத்தளை மாநகர சபையின் பணிகள் எதிர்வரும் 4 வருடங்களுக்குள் நிறைவேற்றப்படும் என இங்கு உரையாற்றிய மேயர் ஹில்மி கரீம் தெரிவித்தார். பிரதி அமைச்சரான நந்திமித்ர ஏகநாயக்க, ரோஹன திசாநாயக்க, பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் வசந்த பரேரா, மாநகர சபை உறுப்பினர்கள், அரசாங்க அதிகாரிகள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். பிரிந்திருந்த ஆனந்த சங்கரியும் இரா சம்பந்தனும் இணைந்திருப்பது கிழக்கில் வாழும் தமிழ் மக்களின் அழிவுக்கு வழிவகுக்கும் என கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்தார். மட்டக்களப்பு வவுனதீவு நீர்ப்பாசன திட்டத்தை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்று அங்குரார்ப்பணம் செய்து வைத்தார். இந்த நிகழ்வில் உரையாற்றும் பொழுதே முதலமைச்சர் இவ்வாறு கூறினார். இன்று நாங்கள் படிப்படியாக வளர்ந்து எங்களது பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு அரசியல் ரீதியான பிரச்சனை தீர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது. எமது பகுதியிலே இருக்கின்ற சில அரசியல்வாதிகளும் குறிப்பாக வடபகுதியை தளமாக கொண்டிருக்கின்ற தலைவர்கள் ஒன்றிணைந்து எமது மக்களையும் குழப்புவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மிக
பழுத்து போன ஆனந்த சங்கரி ஐயா அல்லது சம்பந்தன் ஐயா போன்றவர்களாக இணைந்திருப்பது என்பது எமது நாட்டு பிரச்சனையை தீர்ப்பதற்காக அல்ல, எமது பகுதியிலே மீண்டும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி இன்னமும் சிக்கலான கட்டத்துக்குள் தள்ள வேண்டும் என்பது அவர்கள் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. குறிப்பாக கிழக்குவான மக்கள் சந்தோஷமாக வாழ்வதை அவர்கள் விரும்பவில்லை, அவர்களும் வெளிநாடுகளில் வாழ்கின்ற மக்களும். ஆகையால் எமது மக்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். மிக நீண்ட காலத்திற்கு பின்னர் நாங்கள் வரலாற்றிலே அபிவிருத்தி கண்டு கொண்டிருக்கின்ற மக்கள் அடிப்படையிலே எமது மாகாணத்தின் பிரச்சனை, எமது மாவட்டத்தின் பிரச்சனையை நீங்கள் நன்கு அறிந்தவர்களாக உதவி செய்ய வேண்டும். அரசாங்கத்துக்கு அரசியல் ரீதியான குழப்பங்களுக்கு எமது மக்கள் சென்றுவிடக் கூடாது என்பதை என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மிக விரைவாக கிழக்கு மாகாணம் அபிவிருத்தி அடையும் அதற்கான திட்டங்களை எமது நாட்டு ஜனாதிபதி அவர்கள் வகுத்திருக்கின்றார். அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்கள் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டனர். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்களும் அதிகாரிகளும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் இமல்டா சுகுமாரை சந்தித்து உரையாடினர். யாழ் மாவட்ட செயலகத்தில் இச்சந்திப்பு இடம்பெற்றது. யாழ் மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் மீள்குடியேற்ற மக்களுக்கான வாழ்வாதார மற்றும் அபிவிருத்தி பணிகள் தொடர்பாக இச்சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டது. வடக்கில் வீடுகளை நிர்மாணிப்பது சவாலான விடயம் எனவும் 60,000க்கும் மேற்பட்ட வீடுகள் அமைக்கப்பட வேண்டியுள்ளதாகவும் 25,000 வீடுகள் அரசாங்கத்தால் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாகவும் யாழ் அரசாங்க அதிபர் இச்சந்திப்பின் போது சுட்டிக்காட்டினார். அத்துடன் மீன்பிடித்துறையிலும் அபிவிருத்திகள் இடம்பெற வேண்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இச்சந்திப்பில் யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் ரூபினி வரதலிங்கம், அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்களான பென் சென்ட்லர், ஜெக் கிங்சென்டன், மெக்சிகோவுக்கான இலங்கை தூதுவர் ஜாரிய விக்ரமசூரிய உட்பட பலரும் கலந்து கொண்டனர். நாட்டின் பல பாகங்களிலும் இடம்பெற்ற நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து. ஷெல்பர் தேசிய கண்காட்சியின் விற்பனை சந்தை எதிர்வரும் வியாழக்கிழமை முதல் ஞாயிறு வரை கொழும்பு ஸ்ரீமாவு பண்டாரநாயக்க மண்டபத்தில் நடைபெற உள்ளது. இது தொடர்பான ஊடகவியலாளர் மாநாட்டில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, பிரதி அமைச்சர் வீரகுமார திசாநாயக்க உட்பட பலர் கலந்து கொண்டனர். மொரட்டுவே லுனாவ் ஆயுர்வேத வைத்தியசாலையின் ஆண்கள் வாட்டும் தலைமை அலுவலகமும் திறந்து வைக்கப்பட்டது. 15 லட்சம் ரூபாய் செலவில் இவை நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. அமைச்சர்களான ஜீவன் குமார் துங்க, சாலினி திசாநாயக்க ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். இலங்கை ஹோட்டல் சுற்றுலா மற்றும் உணவு கண்காட்சி எதிர்வரும் வியாழன் முதல் சனிக்கிழமை வரை இலங்கை கண்காட்சி மற்றும் மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற உள்ளது. தெற்காசியாவில் முன்னணி வகிக்கும் ஹோட்டல் உபகரணங்கள் மற்றும் சேவைகள் தொடர்பான விடயங்கள் இக்கண்காட்சியில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் தெரிவிக்கப்பட்டது. இலங்கை பத்திரிகையாளர் பேரவையினால் முன்னெடுக்கப்படும் ஊடகவியலாளர்களுக்கான கண் சிகிச்சை முகாம் மற்றும் மூக்கு கண்ணாடிகள் வழங்கும் திட்டத்தின் 2ஆம் கட்ட அகில இலங்கை பௌத்த மத்திய கேட்போர் கூட்டத்தில் நடைபெற்றது. ஆஸ்டியோபோரோசிஸ் நோய் தொடர்பான அறிவுறுத்தும் செயலமர்வு ஒன்று சுகாதார அமைச்சின் கல்வி பிரிவில் நடைபெற்றது. ஆஸ்டியோபோரோசிஸ் நோய் உலகெங்கும் வயோதிபர் மத்தியில் பெருமளவில் பரவி வரும் நோயாகும். அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன, பிரதி அமைச்சர் லலித் திசாநாயக்க உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். காத்தான்குடி முதியோர் இல்லத்திற்கு இலங்கை செஞ்சிலுவை சங்கம் அத்தியாவசிய பொருட்களை வழங்கியுள்ளது. நேற்று மாலை இல்லத்தின் தலைவர் MS நூருதீன் தலைமையில் இவ்வைபவம் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் மாவட்ட செஞ்சிலுவை சங்க உதவித் தலைவர் MSM அப்துல்லா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். புத்தளம் ஜாகிரா பாடசாலையின் விஷய தேவையுடைய பிரிவில் கற்கும் 30க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பரிசில் வழங்கும் நிகழ்வு பாடசாலை மண்டபத்தில் இடம்பெற்றது. அதிபர் MS ஹில்மி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வுக்கு முஸ்லிம் 8 அமைப்பு அனுசரணை வழங்கியது. இப்பிரிவில் பயிலும் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. மலையகத்தில் உள்ள பௌத்த மற்றும் இந்து மக்கள் மத்தியில் இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இந்து சேவா சங்க பிரதிநிதிகள் கண்டி வல்வத்து வீடாக திப்பெட்டுவாவை ஸ்ரீ சுமங்கல தேரோவை சந்தித்தனர். சங்கத்தின் இந்தியாவுக்கான பிரதிநிதி R ராதாகிருஷ்ண சுவாமிஜி தலைமையில் சங்க பிரதிநிதிகள் பீடாதிபதியை சந்தித்தனர். இனங்களுக்கிடையே நட்புறவை ஏற்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை சந்திப்பின் போது ஆராயப்பட்டன. மட்டக்களப்பு ஏறாவூர் ஐயங்கணி பிரதேசத்தில் கைத்தறி உற்பத்தி நிலையம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டது. மாகாண அமைச்சர் MS சுபைர் தலைமையில் இடம்பெற்றது. மாகாண அமைச்சர் துரையப்ப நவரத்ன ராஜா, முன்னாள் அமைச்சர் MS சமீர் அலி உட்பட பலரும் இதில் கலந்து கொண்டனர். ஐயங்கணி பிரதேசத்தில் வசிக்கும் வறிய குடும்பங்களில் இருந்து 20 யுவதிகள் பயிற்சிக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர்.